புதுமை பித்தனுடைய படைப்புகள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். கோபால் ஐயங்காரின் மனைவி மணிக்கொடி. 9ஆம் தேதி 12ஆம் மாதம் 1934 வெளியிடப்பட்ட மணிக்கொடி நாளிதழில் இடம்பெற்ற ஒரு கதை. பாரதியார் தமது சந்திரிகை என்ற நாவலிலே கோபால ஐயங்காரும் வீரேசலிங்கம் பந்தலு வீட்டு பணிப்பெண்ணாகிய மீனாட்சிக்கும் பிரம்ம சமாஜத்தில் நடந்த கலப்பு மனத்தை வருணித்திருக்கிறார். கதையின் போக்கு கண்டதும் காதல் என்ற கோபால ஐயங்காரின் லட்சியத்துடன் ஏன் பிரம்மை என்றும் கூறலாம் முடிவடைகிறது. முடிவு பெறாத 2வது பாகத்தில் வருணிப்பாரோ என்னவோ. மனிதன் காதல் பெண்ணின் கடைக்கண் பணியிலே அனலை விழுங்கலாம். புளித்த குழம்பையும் குழைந்த சோற்றையும் உண்ண சம்மதிப்பானோ என்னவோ. பின் கதையை என் போக்கில் எழுதுகிறேன். பாரதியின் போக்கு இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதில்லை. டெப்டி கலெக்டர் கோபால் ஐயங்கார் தமது மனைவி மீனாட்சியை அழைத்து கொண்டு தஞ்சைக்கு வந்து 1 மாத காலமாகிறது. ஊரில் எல்லாம் பரபரப்பு, ஒரே பேச்சு. கோபால் ஐயங்கார் இடைச்சியை கல்யாணம் செய்து கொண்டார் என்பதுதான். எல்லாம் கிசுகிசு என்ற பேச்சு. எதிரில் பேச முடியுமா? அதுவும் அந்த காலத்தில், அதுவும் தஞ்சாவூரில். சிலர் போயும் போயும் இடைச்சி தானா அகப்பட்டால் என்று பேசிக்கொண்டார்கள். படியாதவர்கள் யாரோ இடைச்சியை இழுத்து வந்து வைப்பாக வைத்திருக்கிறார் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். ஆனால் பத்திரிகைகளில் பிரசுரமான செய்தி என்பதால் வேறு வழியின்றி நம்பிக்கொண்டார்கள். பியூன்களுக்கு ஐயங்கார் என்றால் சிறிது இலக்காரம். அவர் முதுகுப்புறம் சிரிப்பார்கள். இவ்வளவும் கோபால் ஐயங்காருக்கு தெரியாது. அதாவது தெரிய சந்தர்ப்பம் வைத்து கொள்ளவில்லை. வீட்டிலே மீனாட்சிக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க ஒரு கிறிஸ்தவ உபாத்தினி முன்பிருந்த பிராமண பரிசாரகன் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிட்டான். ஒரு நாள் மீனாட்சி சமைத்தாள். அதாவது அவள் குலாசாரப்படி சமைத்தாள். லவங்கப்பட்டை, பெருஞ்சீரகம் இத்தியாதி பொருட்களுடன் தன் கைப்பாகமாக மிகுந்த ஜாக்கிரதையுடன் வைத்திருந்தாள். கோபால் ஐயங்கார் குடிக்காரர்தான், ஆனால் மாமிச பட்சினி அல்ல. மீனாளின் கண்களை பார்த்து கொண்டு 2 கவளம் வாயில் போட்டார். அவ்வளவுதான். குடலை பிடுங்கியது போல் ஓங்கரித்து வாந்தி எடுத்தார். மாமிச உணவின் பாகம் என்ற நினைப்பில் ஏற்பட்டது. மீனாள் பதறி தன் கணவன் தலையை தாங்கினாள். கோபால் ஐயங்கார் போஜன பிரியர். பசி காதலை வென்றது. அவளை உதறி தள்ளிவிட்டு வெளியே சென்று சேவகனை கூப்பிட்டு பிராமண குமாஸ்தாவாசம் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு தருவித்தார். போஜனமான பிறகு தான் கோபால் ஐயங்காருக்கு தமது காதல் திரும்பியும் வந்தது. மீனா என்று கூப்பிட்டு கொண்டு உள்ளே வந்தார். சாமி என்று எழுந்தாள். மூலையில் உட்கார்ந்திருந்த காதலி. அவள் கண்களில் 2 துளிகள் அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அகழியை எடுத்து காண்பித்தது. மீனாட்சி பணிப்பெண், அதிலும் பயந்த பெண். மருண்ட பார்வை. கணவன் என்ற ஸ்தானத்தில் அவரை வைக்கவில்லை. தனது தெய்வம் என்ற ஸ்தானத்தில் அவருக்கு, அதாவது தனக்கு எட்டாத ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் ஒரு லட்சியம் என்று கருதியவள். எட்டாது என்ற நினைப்பில் பிறந்த பயம் கணவன் இஷ்டப்படி நடக்க தூண்டியதே அல்லாது அவரிடம் மறைந்த தன்னை மறந்த பாசம். லயம் பிறப்பித்ததே கிடையாது. என்ன மீனா, உனக்கு எத்தனை தரம் அப்படி கூப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். கண்ணா, இப்படி வா. என்ன இப்படி கறிக்குழம்பு வைத்தாய் என்றார். இல்லைங்களே, இப்படித்தான் எங்கள் வீட்டிலே பருப்பு குழம்பு வைப்பாங்க என்றாள். அதை அப்பொழுதே சொல்லியிருக்க கூடாதா? ஹோட்டலில் சாப்பாடு எடுத்து வர சொன்னால் போகிறது. அது கிடக்கட்டும், இப்படி வா. அவளை ஆரத்தழுவி தமது வடிமீது திருத்தி முத்தங்களை சொரிந்தார். மீனாள் செயலற்று பாவை போல் இடங்கொடுத்தாள். கணவன் கலெக்டர் என்ற பயம், அவர் இஷ்டம் போல் இருக்க வேண்டும் என்பதில் ஏற்பட்ட பயம். என்ன மீனா, நீ ஒரு முத்தமிடு. மீனாள் தயங்கினாள். ஒரு பயந்த முத்தம் கோபால் ஐயங்காரின் கன்னத்தில் ஸ்பரிசித்தது. என்ன மீனா, இன்னும் பயமா? உன் பயத்தை போக்குகிறேன் பார். உனக்கு இரத்தமே இல்லையே என்று மருந்தை குடி. ஒரு கிளாஸ் ஒயினை ஊற்றி கொடுத்தார். குடித்தாள். சிறிது இனிப்பும் காரமும் தான் தெரிந்தது. மறுநிமிஷம் உடல் பூராவும் ஏதோ ஒன்று பரவுவது போல் பட்டது. என்னமாக இருக்கிறது? கொஞ்சம் இனிச்சிட்டே காரமாக இருந்துச்சு. என்னமோ மாதிரியா இருக்குதே. என்னமாக இருக்கிறது? நல்லாத்தான் இருக்கிறது என்றாள். அவளும் வாலிப பெண்தானே, அதுவும் ஒயின் உதவியும் கூட இருக்கும்போது அன்று சிறிது பயத்தை மறந்தாள். அன்று அவளுக்கு கோபால் ஐயங்காரின் மீது ஏற்பட்ட பாசம் வாலிபத்தின் கூறு. கோபால் ஐயங்கார் மீனா தன்னை காதலிப்பதாக எண்ணி மகிழ்ந்தார்.
கோபால ஐயங்கார் சிறிது கஷ்டப்பட்டு ஒரு பிராமண பரிகாசகனை நியமித்தார். சம்பளம் 25 ரூபாய் என்ற ஆசையும் கலெக்டர் ஐயங்கார் என்ற பயமும் இருந்ததால் ஒரு ஏழை பிராமணன் அகப்படாமலே போகிறான். ஆனால் கலெக்டருக்கும் பரிகாசனுக்கும் ஒரு சமரச ஒப்பந்தம். கோபால ஐயங்கார் தஞ்சை ஜில்லாவிற்கு பூராகவும் எதேச்சதிகாரியாக இருப்பது என்றும், சமையலறை பொறுத்தமட்டில் பரிசாரகன் சுப்புவையர் தான் எதேச்சதிகாரி என்றும், சமையலறை பக்கம் கலெக்டர் ஐயங்காரோ கலெக்டர் அம்மாளோ வரக்கூடாது, பாத்திரங்களை தொடக்கூடாது, இருவருக்கும் பரிமாறுவதும் சமையல் செய்வதும் சுப்புவையரின் வேலை என்றும் திட்டமாயிற்று. சாப்பாட்டு பிரச்சனை ஒருவாறு முடிந்ததும் கோபால ஐயங்கார் தமது கலெக்டர் தொழிலையும் காதல் கனவையும் அனுபவிக்க முயன்றார். கலெக்டர் வேலை பரிச்சயமானது. ஆனால் காதல், மீனாளுக்கு பயமும் கோபால ஐயங்காரின் மீது மோகமும் தான் இருந்து வந்தது. அதிலும் அவர் பயிற்சி செய்வித்த மருந்தில் கொஞ்சம் பிரேமையும் விழுந்திருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் கோபால ஐயங்கார் ஆபீஸிலிருந்து வந்து தமது ஆங்கில வேஷத்தை களைந்து கொண்டிருந்தார். அப்போது மீனாள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஐயங்கார் ட்ரெஸ் செய்வதை பார்ப்பதில் அவளுக்கு ஒரு பிரேமை, ஆச்சரியம். கோபால ஐயங்கார் ஒரு முத்தத்தை எதிர்பார்த்திருந்தார். ஆசை இருந்ததால் அல்லவோ, பாசம் இருந்தால் அல்லவோ, கோபால ஐயங்காருக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது. மீனா, என் பேரில் உனக்கு காதல் இருக்கிறதா என்றார். மீனாவுக்கு அர்த்தமாகவில்லை. சிறிது தயங்கினாள். அப்படின்னா? கோபால ஐயங்காருடைய ஏமாற்றம் சிறிது கோபமாக மாறியது. என் பெயரில் பிரியமில்லை போலிருக்கிறது என்றார். என்னங்க அப்படி சொல்லுறீங்க? உங்கள் மேலே பிரியமில்லாமலா என்று சிரித்தாள் மீனாள். வந்து இவ்வளவு நேரமா ஒரு முத்தமாவது நீயாக தரவில்லையே. எங்கள் ஜாதியிலே அது ஒன்றும் கிடையாது இப்போ என்றாள். கோபால ஐயங்காருக்கு சுருக்கென்று தைத்தது. நல்ல காலமாக சுப்புவையர் காப்பியை கொண்டு வந்து கொடுக்க உள்ளே நுழைந்தார். கோபம் அவர் மேல் பாய்ந்தது. தடியா, காப்பியை வைத்துவிட்டு போ என்று இறைந்தார். ஐயங்காருக்கு கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தி போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு போய்விட்டார் பரிசாரகர். நாட்களும் வெகுவாக ஓடின. கோபால ஐயங்கார் ஒரு பொம்மைக்கு காதலுயிர் எழுப்ப பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தார். இதில் தோல்வி இயற்கையாகையால் மது என்ற மோகனங்கியின் காதல் அதிகமாக வளர ஆரம்பித்தது. மீனாளுக்கு இந்த சாப்பாட்டு திட்டம் வெகு நாட்களாக பிடிக்கவில்லை. தான் பணிப்பெண்ணாக இருக்கும்போது வேளா வேலைகளில் கிடைக்கும் பிராமண உணவு இப்போது வெறுப்பை தருவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தகப்பனார் வீட்டில் நடக்கும் சமையலை பற்றி ஏக்க வர ஆரம்பித்தாள். தனக்குத்தானே சமைத்து கொள்ள அனுமதி கேட்க பயம். ஆஃபீஸ் பியூன் கோபால கோனார் கலெக்டர் வீட்டு வேலைகளை கவனிக்க நியமிக்கப்பட்ட கிழவன். அவன் வேளா வேலைகளில் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து வீட்டு திண்ணையில் சாப்பிடும்போது அவளுக்கு நாவில் ஜலம் ஊறும். வீட்டினுள்ளிருந்து கண்ணீர் விடுவாள். அவளுக்கு குழந்தையுள்ளம். கேட்கவும் பயம். கோபால கோனார் அனுபவமுள்ள கிழவன். இதை எப்படியோ குறிப்பால் உணர்ந்து கொண்டான். ஒரு நாள் ரகசியமாக மாமிச உணவு தயாரித்து வந்து அவளுக்கு கொடுத்தான். அவளுக்கு அவன் மீது ஒரு மகளின் அன்பு ஏற்பட்டது. கோபால கோனாருக்கு ஒரு குழந்தையின் மீது ஏற்படும் பாசஸ்தயம் ஏற்பட்டது. ரகசியமாக கொஞ்ச நாள் கொடுத்து வந்தான். ரகசியம் பரம கேட்டை விளைவிக்கும் என்று உணர்ந்து மீனாளுக்கு ஒரு தந்திரம் கற்பித்தான். ஐயங்கார் போதையில் இருக்கும் பொழுது மாமிச உணவை பழக்கப்படுத்த வழி சொல்லி கொடுத்தான். மீனாள் பிராமண பெண் ஆவது போய் கோபால ஐயங்கார் இடையானார். கோபால ஐயங்காரின் மனைவி. கோபால ஐயங்கார் மாமிச பட்சியான பிறகு சுப்புவையரின் எதேச்சதிகாரம் தொலைந்தது. மீனாள் உண்மையில் கிரகலட்சுமியானாள். 2 வருஷ காலம் அவர்களுக்கு சிட்டாக பறந்தது. மீனாளின் துணைக்கருவியாக கோபால ஐயங்காரின் மேல் நாட்டு சரக்குகள் உபயோகப்படுத்தப்பட்டன. தம்பதிகள் இருவரும் அதில் ஈடுபட்டதினால் மூப்பு என்பது வயதை கவனியாமலே வந்தது. மீனாளின் அழகு மறைந்து அவள் ஸ்தூல சரீரியானாள். கோபால ஐயங்கார் தலை நரைத்து வழுக்கை விழுந்து கிளப்பருவம் எய்தினார். இதை மறப்பதற்கு குடி. ஆபீஸுக்கு போகும் முன் தைரியம் கொடுக்க குடி. வந்ததும் மீனாளின் சௌந்தரியத்தை மறக்க குடி. இப்பொழுது அவர்கள் தென் நாட்காட்டு ஜில்லாவில் இருக்கிறார்கள்.
இருவருக்கும் பங்களா ஊருக்கு வெளியிலே. இரவு 10 மணிக்கு அப்பக்கம் யாராவது போனால் கலெக்டர் தம்பதிகளின் சல்லாப வார்த்தைகளை கேட்கலாம். ஏ பாப்பான் என்று மீனாள் கொஞ்சுவாள். என்னடி எடச்சிறுக்கி என்ற கோபாலய்யங்கார் காதலை பகருவார். இருவரும் சேர்ந்து தெம்மாங்கு பாடுவார்கள். மீனாளின் டிரியோ டிரியோ பாட்டில் கோபாலய்யங்காருக்கு அந்த ஸ்தாயிகள் பிரியமதிகம்.